எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்னைக்கு ஃபுட்மா சமையல்ல என்ன சமையல்னா ஒரு குழிப்பணியார ரெசிபி தான் பண்ண போறோம். பட் யூஸ்வலா பண்ற மாதிரி இல்லாம கடல் பருப்பும் தேங்காயும் வச்சு இந்த குழிப்பணியாரத்தை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நீங்க வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்காம. இப்போ இந்த பணியார ரெசிபிக்கு நம்ம ஒரு 100 கிராம் அளவு கடலை பருப்பை நான் முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த பணியார ரெசிபியை நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஊறின கடலை பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். தண்ணியோட அளவு பாருங்கள், 100 ml அளவு, அதாவது பருப்பு லைட்டாக மூழ்கி இருந்தால் போதும். ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுட்டு பாருங்கள், தண்ணி அளவு தெரியுதா? குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு பாருங்க நல்லா பூ போல மலர்ந்து வெந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. தாராளமாக 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவு துருவின தேங்காய். தேங்காயை இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவு வெல்லம், 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில கலந்து கொடுங்க. அடுத்து வேக வச்ச கடலை பருப்பை சேர்த்துடலாம். இது போல பருப்பை நல்லா கரண்டி வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் தளன்னு இந்த அளவுக்கு வரும் பாருங்க. இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டா ஆற வச்சிடலாம். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போதே சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி நம்ம தனியா வச்சிடலாம். அடுத்து 1/2 கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு இந்த பதத்துல இருக்கணும். ஒரு சிட்டிகை அளவு ஆப்ப சோடா, 2 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். மாவுலையும் கொஞ்சம் இனிப்பு இருந்தாதான் இந்த பணியாரம் சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாவுக்கு பணியாரக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நெய்யும் சேர்த்து நெய் சூடானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவு மாவு ஒவ்வொரு குழிலையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ உருட்டி வச்சிருந்த இந்த தேங்காய் கடலைப்பருப்போட பூரணத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் மேலையும் கொஞ்சம் இட்லி மாவை சேர்த்துருங்க. இப்போ மூடி போட்டு மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். மேல மாவா இருக்கும் போதே ஒவ்வொரு பணியாரத்தையும் பொறுமையா திருப்பி விட்டு மிதமான தீயில வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டா இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுட்மா சமையலோட ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.